கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த படத்தில் 3 படத்தை போலவும் நாம் இருக்கக்கூடாது. நரி எதை ஒப்பிடுகிறார்கள் என்றால் கதை கட்டும், அது கட்டுக்கதை, வீணான கதை என்று சொல்லலாம். இப்படி நரியை போல கட்டுக்கதையை பேசிக்கொண்டு வீணான வார்த்தைகளை அலப்பிக்கொண்டு நேரத்தை நீங்கள் கழிக்கிறீர்களா? இல்லை, அதை கேட்டுட்டு ஊரெல்லாம் சொல்கிற கழுதை போல் இருக்கிறீங்களா? அவங்க கட்டுக்கதை சொல்லியிருக்காங்க, அதை கேட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் நீங்கள் ஒரு ஊரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க அந்த கழுதை போல் இருக்கிறீங்களா? இல்லை எருமை போல அதை நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்களா? இந்த 3மே இருக்கக்கூடாது. கட்டுக்கதை பேசவும் கூடாது, அதை கேட்டுட்டு ஊரெல்லாம் சொல்லக்கூடாது, ஒருத்தர் சொல்வதை டக்குன்னு நம்பவும் கூடாது. புரியுதுங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் புத்திசாலியாய் நடந்து கொள்ளுங்கள். வீணான வார்த்தைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா தேவனிடம்? அதை நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள். அந்த இடத்த விட்டு நகர்ந்து போங்கள். இவங்க பேசுகிறதே பொய் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். சரிங்களா? அதை நம்பி சிலர் ஏதோ சொல்கிறதை நம்பிட்டு இவங்க அழுதுட்டு கிடப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எருமையாக இருக்காதீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.